This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, தனியார் ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி, எதிர்பார்க்கவே இல்லை சம இபிஎஃப்ஓ ஊழியர்கள் சேர்க்கை திட்டம் 2025 என்ற ஒரே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டத்தை தொடங்க உள்ளது. பதிவு செய்யப்படாத ஊழியர்களை சேர்க்க விரும்பும் நிறுவனங்கள் அபராதமின்றி தங்கள் பங்களிப்புடன் 7% வட்டி மற்றும் ரூபாய் 100 என்ற பெயரளவு கட்டணத்தை செலுத்தி ஊழியர்களை முறையாக பதிவு செய்ய இது உதவும். இபிஎஃப்ஓவில் இதன் மூலம் கூடுதலாக புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள். பல நிறுவனங்கள் இபிஎஃப்ஓ கீழே இணையும் வாய்ப்புகளும் உள்ளன. இதற்காக பிரச்சாரங்களும் நடத்தப்பட உள்ளன. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ கடந்த ஓரிரு ஆண்டுகளில் பிஎஃப் கணக்குதாரர்களுக்கான உரிமை கோரல் தீர்வு செயல்முறையை எளிதாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த மாற்றங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு முக்கியமான பிரச்சாரம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது. தன்னிச்சையாக உரிமை கோரல் வரம்பு அதிகரிப்பு. தானியங்கி முறையில் முன்கூட்டிய கோரிக்கைகளை செயல்படுத்த வரம்பு 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. நோய், மருத்துவமனைக்கான முன்பணங்களுக்கு கூடுதலாக வீடு, கல்வி மற்றும் திருமணம் போன்றவற்றுக்கான முன்பணங்களும் தானியங்கி முறையில் கிடைக்கும். இது போன்ற தேவைகளுக்காக 1,00,000 ரூபாய் வரை பெற முடியும். தற்போது 60% முன்பண கோரிக்கைகள் தானியங்கி முறையில் செயல்படுகின்றன. இந்த தானியங்கி கோரிக்கைகள் 3 நாட்களுக்குள் தீர்க்கப்படுகின்றன. நடப்பு நிதியாண்டில் மார்ச் 6, 2025 நிலவரப்படி இபிஎஃப்ஓ 2.16 கோடி தானியங்கி கோரிக்கைகளை தீர்த்து வைத்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் 89.52 லட்சம் கோரிக்கைகள் மட்டுமே தானியங்கி முறையில் தீர்க்கப்பட்டன. எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறை. உறுப்பினர் விவரங்கள் திருத்தும் செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆதார் சரிபார்க்கப்பட்ட யுஏஎன் கொண்ட உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ தலையீடு இல்லாமல் தங்கள் அடையாள அட்டைகளில் திருத்தங்களை செய்யலாம். தற்போது சுமார் 96% திருத்தங்கள் எந்த இபிஎஃப்ஓ அலுவலக தலையீடும் இல்லாமல் செயல்படுகின்றன என்று அவர் கூறினார். எளிதாக்கப்பட்ட பிஎஃப் இடமாற்றம். பிஎஃப் இடமாற்ற கோரிக்கைகளுக்கு ஆதார் சரிபார்க்கப்பட்ட யுஏஎன்களுக்கு இனி நிதி நிறுவனத்தில் சான்றப்பம் தேவையில்லை. தற்போது 10% இடமாற்ற கோரிக்கைகள் மட்டுமே உறுப்பினர்கள் மற்றும் முதலாளியின் சான்றப்பம் தேவை என்று அமைச்சர் கூறினார். காசோலை சீட்டு சமர்ப்பிக்க தேவையில்லை. உரிமை கோரல் படிவத்துடன் காசோலை சீட்டு சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. குறிப்பிடப்பட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் கேஒய்சி இணக்கமான யுஏஎன்களுக்கு உரிமை கோரல் படிவத்துடன் காசோலை சீட்டு சமர்ப்பிக்கும் தேவை தளர்த்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்பில் நிறைய திருத்தங்களை செஞ்சுருக்காங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வருங்காலத்தில் அந்த இபிஎஃப்ஓ அந்த அட்வான்ஸ் எடுக்கிறதுல இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.